எதுக்குமா வேலைக்கு போறவங்களுக்கு சொல்லியிருக்க? நிறைய பஞ்சாயத்து தீர்க்க வேண்டியிருக்கு. இங்கவே மாட்டியா? அதெல்லாம் கரிச்சு கொட்டினீங்கல்ல, இருங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி தான் பண்ணி வச்சிருக்கேன். வெயிட் பண்ணுங்க, வருவாங்க. யாரு வருவாங்களோ? அதனால கிட்ட ஒரு போராட்டமா போச்சு. பிடிக்கல, இந்த வீட்டை விட்டு போயிடு. எதுக்கு போகணும்? இது என் குடும்பம். தப்பானவங்களை தலையை தூக்கி வச்சு ஆடுறதுக்காகலாம் அந்த உண்மை தெரிஞ்ச நான் எதுக்கு போகணும்? உண்மையை புரிய வச்சு உங்களுக்கு தெரிய போகுது யார் நல்லவன் யார் கெட்டவன். அதான் என் பிள்ளைக்கு நான் நல்ல வாழ்க்கை அமைக்க முடியும். இருங்க, வருவாங்க. வந்துட்டாங்க, வீட்டு என்ட்ரன்ஸ்ல தான் இருக்காங்க, வருவாங்க. வர சொல்லியிருக்கேன். எனக்கு அது முடியல இவங்கிட்ட. எப்படி இருக்கீங்க ஆண்டி? யாருங்க? நல்லா இருக்கேப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? அடுத்த நாள் இருக்காங்க. நல்லா இருக்கும் ஆண்டி, நீங்க வர சொல்லியிருந்தீங்க, அதான் வந்திருக்கேன். ஆமாப்பா, உங்களுக்கு நான் நல்லது பண்ணேன். ஆனா அந்த நல்லது பண்ணது போய் தான் என் வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கு. ஆண்டி சொல்றீங்க, எனக்கு புரியல. உங்களை நாசம் பண்ணவளால இப்ப என் வீடு நாசம் ஆகுதுப்பா. ஆண்டி அவளை விட்டு வச்சிருக்கீங்களா? அவளை வெட்டி போட மாட்டீங்களா? பொண்ணு இன்னும் உங்க வீட்டுல வச்சிருக்கீங்க. வீடு கிட்ட தருதல அதவ. ஆமாப்பா, தப்பு பண்ணிட்டோம், என்ன பண்றது? உங்க உதவி கேட்டு இப்ப நான் கூப்பிட்டேன். ஆண்டி அந்த தருதலை வெளியே சுத்தத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவோம். நடக்குது இங்க என்ன டிராமா இது? உங்க மருமக லட்சணம் தான். என் பொண்ணு என்ன பண்ணா? ஆனா நான் உங்களே கேளுங்க. என் பொண்ணு உங்களை என்னப்பா பண்ணா? நீங்க சொல்றீங்க, என்ன கதை அது? அப்படி நீங்க சொல்றீங்க? யாரும் சொல்றாங்களே எங்க பொண்ணு நாங்க நம்ப மாட்ட மாட்டோம். எங்க பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியும். அவங்கதான்ப்பா அவளோட அப்பாங்க. ஆண்டி அப்பாங்கண்ணா? பெரியப்பா, ஆனா அவங்க 2 பேரும் அப்பா தான் கூப்பிடுவா. அதெல்லாம் வேற பண்ணுமா அது? பொண்ணு திவ்யா வேலை ஏமாந்த பசங்க நாங்க. அதனால நீங்க ஏமாந்தீங்க. பொண்ணுல ஒழுக்கமா வளர்க்க தெரியாதா? கேடு கெட்டவள வளர்த்து வச்சிருக்கீங்க. அவளால என் பணம் போச்சு, என் வாழ்க்கை போச்சு, என் நிம்மதி போச்சு. குடிகாரனா தெரிஞ்சேன். இந்த வீட்லயே தருதலன்ற அளவுக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு நாசமா போய் இப்பதான் கொஞ்சம் ஏதோ வேலை வெட்டின்னு நான் முன்னேறிட்டு வரேன். அவளை பத்தி பேசக்கூடாது, திருப்பி அவளை பத்தி நினைக்கூடாதுன்னு நினைச்சேன். இந்த ஆண்டி கெஞ்சி கேட்கவே தான் வந்தேன். அந்த தருதலையால எங்க வாழ்க்கை எவ்வளவு சீரழிஞ்சது. இவனும் ஃப்ரெண்டு, இவங்க 2 பேருக்கூடயே ஏமாத்திருக்கானா பாருங்க. இந்த கைகாரியா இருப்பா அவ. பொண்ணுன்னே சொல்லக்கூடாது, கொல்சட. என்ன பேசுறீங்க? என்ன வச்சு என்ன இதெல்லாம்? என் பேச்சதான் நம்ப மாட்டீங்க. அதான் நாங்க என்னென்ன பண்ணோம், என்னென்ன நல்லது பண்ணோம் தெரிஞ்சுக்கோங்க. யூனிஃபார்ம்ல வந்துட்டேன். அல்ல சர்ஜரி அது முடிச்சுட்டு வந்தா 2 குழந்தை பேஷண்ட்டை பார்க்க வேண்டியதான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி நான் ஹாஸ்டல் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகலான்னு போனேன். என் கேபினில் பார்த்தா என்றால் ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லை, வெறும் திங்ஸ் தான் இருந்துச்சு. அப்புறம் உந்தில் பார்த்தா உங்களுக்கு குப்பை குப்பையாக நான் வந்துச்சு. சரி எல்லாத்தையும் ஒரு கவரில் போட்டு என்னோட இதில் வச்சுட்டு அதை பிரகதியில் போனால் யூனிஃபார்ம் மட்டும் தான் இருந்துச்சு. அப்புறம் அதில் சில இதெல்லாம் இருந்துச்சு, புக்ஸ் எல்லாம். அதே எடுத்துன்னு போய் என் ட்ராவில் வச்சுட்டு மற்ற 2 ட்ராஸாவையும் ஒப்படைச்சிட்டேன். ரிலீவ் ஆகுறீங்க, ட்ராஸ் ஆகி கொடுக்க மாட்டீங்களாடி? மறந்துட்டேன். எல்லாத்தையும் அதில் போட்டு வச்சிருக்கேன். ஒரு நாள் எடுத்துன்னு வரேன், இல்லை நீங்கள் எப்போனா அங்கே வரதா இருந்தால் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. சரி சரி. யூனிஃபார்ம் தான் இருந்துச்சு, அதான் அதையே போட்டுக்கிட்டேன். அப்படியே வந்துட்டு இங்கேயும் பார்த்தேன். அவர் சொன்ன மாதிரி இங்கேயும் நான் ட்ரெஸ் எடுத்து வைக்கணும் போல. சொல்லிட்டான். சொல்லிட்டாரு. இங்கதான் பாதி குடும்பம் நடத்த போறீங்க. வழி கொண்டுருவேன். பார்த்துட்டேன். நீ என்ன ஒரு டாக்டர் மாதிரியா வந்திருக்க? எங்கேயோ வெளியே சுத்துற மாதிரி வந்திருக்க. ஓடி, நான் இப்படிதான் வருவேன். என்னமோ பண்ணு. இப்பதான் வராங்க உங்க ஆளுங்க. உங்க வர்றது எங்களை விட உனக்கு தான் ஆர்வமா இருக்கு போல இருக்கே. வெறுப்பேற்றணும்ல, அதான். கொழுப்புக்காரி. நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சொன்னார். ஒன்று நாளைக்கு நைட் கிளம்பி நாளன்னைக்கு வருவாரு, இல்லைன்னா நாளன்னைக்கு காலைல கிளம்பி மதியம் வருவான்னு சொன்னாரு. வீடியோ கால்லே இல்லை, மீட்டிங். அதான் எனக்கு சர்ஜரி இருந்துச்சுல்ல, அதனால ஃப்ரீ ஆகிட்டு கால் பண்றேன்னாரு. ஓகே ஓகே. பாத்துட்டியா? நான் பார்த்துட்டேன். பிரகதி வந்திருக்கா. அதிசயம் வந்துட்டா. பார்த்துட்டு எங்கேயோ போயிடுவாளாம். அதுக்கப்புறம் பிரவீன் இருப்பான். நீ பார்த்துட்டியா காலையில இருந்து? 10th 12 பார்த்தல. பரவாயில்லையா? அப்போ வராங்களா? வராங்க கொஞ்சம் பேர். ஓகே. ஃபோன் எப்படி ஆகுது? சொல்லுங்க, எங்கடா இருக்கீங்க? இதை பேசிட்டு இருக்கோம். இப்பதான் டியூட்டி முடிஞ்சு வந்தாலும் பேசிட்டு இருக்கோம். சரி, இங்க ஒரு பிரச்சனை, வீட்டுக்கு வரீங்களா? என்ன சொல்றீங்க? இங்க வாங்க, வீட்டுல பேசிக்கலாம். இந்த கிளம்புறோம். என்ன நீ? தெரியல, உடனே வீட்டுல சொல்றாங்க ஏதோ பிரச்சனைன்ற. ஐயோ, பிரச்சனையா? எதுங்க பண்ணி வச்ச பிரச்சனையும் ஒரு வேலை இல்லை, கடுப்பேத்துறாங்கப்பா. நானும் வரேன். இப்ப என்ன பஞ்சாயத்தோ? இல்லடி, ஃபேமிலியில வந்து கஷ்டப்படுறீங்களோ? இல்ல, உன்னை அவனை மட்டும் இந்த ஃபேமிலி வந்து பிரிச்சு கூட்டு போயிடலாமான்னு இருக்கு. நாங்க 3 பேர் போனாலே பின்னாடி வந்துருவாரு. என்னமோ சரிதான். சரி வாங்க போலாம். எது சண்டையாமே? சண்டைனா குதூகலமா வாடி வாடி போலாம். போலாம், வேற வழி வாங்க. போலாம். உங்க புள்ளி கட்டுவாங்கன்னு சொன்னதுனால இப்படி என் பொண்ணு பேர் அபாண்டமா பழி போடுறீங்களா? பொண்ணு பேர்ல பழி பொண்ணுனா எப்பயோ போட்டிருப்பேன். நான் உங்க பொண்ணு இத்தனை வருஷமா காப்பாத்தி விட்டுருக்கேன்.
அண்ணன் அவளை கறிக்கு கொட்டுவீங்களே, இந்த வீட்டுல இப்படி வேலைக்காரன் ஆக்கி வச்சிருக்கீங்க அண்ணி பொண்ணையும். அந்த அண்ணன் எவ்வளவு உதவி பண்ணிருக்கான்னு தெரியுமா? யார் காலில விழுந்திருக்கான்னு தெரியுமா? பேரு கெட்ட பொண்ணுக்காக. ஏன் உங்க பொண்டாட்டிக்கும் தெரியுமா அவள் லட்சணம்? அதுவும் நீங்க சொன்னது தானே. அவளா ஒண்ணும் பாக்கலையே, அவளா ஒண்ணும் கண்டுபிடிக்கலையே. நாட்டுல கூட உங்க பொண்ணால ஒருத்தன் இல்லாம இருக்க முடியல. கேடு கெட்டவதான் உங்க பொண்ணு. உனக்கு இருக்கிற மரியாதை ஜெயா கொடுக்குற மரியாதை அத்தோட காப்பாத்திக்கிட்டு போயிடு. கெடுக்க போறது என் புள்ள வாழ்க்கைய. நான் எப்படி சும்மா விடுவேன்? ஆனா சும்மா ஒண்ணும் இல்ல. உங்க பொண்ணுக்கு எவ்வளவு காசு அமைச்சிருக்காங்க, எங்க சுத்தி இருக்காங்க, என்னென்ன பண்ணிருக்காங்க, அவ என்னென்ன மெசேஜ் போட்டிருக்கா, அவங்களுக்கு எல்லா ஆதாரமும் அந்த பசங்க கையில இருக்கு. அவனு போலியா பண்ண முடியாதுல்ல. பாருங்க, உங்க பொண்ணு நீங்க நம்பலாம், ஆனா அவளால நான் ஏமாந்துருக்கேன், தெரிஞ்சுக்கோங்க. லட்சமா குத்தி ஏமாந்துருக்கேன். பணம் போச்சு, வாழ்க்கை போச்சு, நிம்மதி போச்சு, எல்லாம் போச்சு. அப்புறமா தான் தெரியுது அவள் லட்சணம். அவ இது மாதிரி பல பசங்களை ஏமாத்தி இருக்கா. நான் வந்த கோவத்துக்கு அவளை கம்ப்ளைண்ட் கொடுத்து அவளை ஜெயில தள்ளலாம் தான் நினைச்சேன். இவங்களும் எங்க அண்ணனும் தான் என் காலை பூச்சி கெஞ்சினாங்க. என் புருஷன் தாங்க மாட்டாரு, என் குடும்பம் தாங்காதுன்னு. அவளை திருத்தி நல்வழிப்படுத்துற உங்க வாழ்க்கையை பார்த்துக்கோங்க. இவங்க சொன்னதுனால இவங்களுக்கு மட்டும்தான் நான் விட்டு போனேன். அந்த கழுசரி அப்பவே ஜெயிலுக்கு அமைச்சிருப்பேன். வந்துட்டான், வரட்டும், அதுவும் நல்லதான். ஆன டைமிங்ல வந்துட்டோமாடா. இங்க இல்ல, எங்க வேணாலும் சொல்லுவேன். என் வாழ்க்கை அடிச்சது அந்த கழுசரை திவ்யாதான். கூட சுத்தினது, என் கூட இருந்தது எல்லாம் அவதான். அதுக்கு ஆதாரம் என்கிட்ட எல்லாமே இருக்கு. நான் இன்னும் அந்த எதையுமே தூக்கி போடல. நானும் தூக்கி போடல. வா, உன்னதான் எதிர்பார்த்தேன். இருக்கிறது பாத்தீங்க, வீட்டுல சும்மா கூட்டம் கூட்டி கவுண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் பண்றது காமெடி மாதிரி இருக்கு. நான் நல்லது பண்ண போனா என்னைய வீட்டு தத்தை பார்த்தா வந்தானே நீ. அந்த கல்சரைக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியே. இப்ப தெரிஞ்சுக்க லட்சணத்தை. யார் உனக்காக உயிரே கொடுப்பா, யார் உயிர் எடுப்பான்னு. என் குழந்தை இப்போ நீ கேட்டா கூட உயிரை கொடுப்பா. இந்த மாதிரி ஒழுக்கமான பொண்ணெல்லாம் உனக்கு பிடிக்காதே. கேடு கட்ட போய் வாங்கிட்டு போவீங்க. வார்த்தை பேசுறீங்க, யார பேசுறீங்க? அதான் உங்களுக்கு அவங்க உண்மையை சொல்லிட்டாங்கன்னு உங்களுக்கு குத்துதோ? எனக்கு ஏன் குத்த போகுது? பொய்யாச்சே. என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. எப்படி நீங்க என்கிட்ட பொய்ன்னு சொல்வீங்க? ஏமாந்தவனா? யார்கிட்ட ஏமாந்து? என் தங்கச்சி மேல பழி போட்டா நாங்க நம்பிடுவோமா? உங்க தங்கச்சி ஐடி, உங்க தங்கச்சி கூட சுத்தின போட்டோ, உங்க தங்கச்சி கூட பேசினது, பழகுனது, எவ்வளவு காசு கொடுத்தது, அவளுக்கு அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் பண்ணதுன்னு ஒவ்வொரு ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. வாயை உடச்சிருவேன் வார்த்தை பேசினா. இப்பதான் புரியுது அந்த ஆண்டி எங்களையும் அவ்வளவு அவசரமா கூப்பிட்டாங்க. இப்படி குடும்பமே பண்றீங்க. குடும்பத்தை ஏமாத்துற குடும்பமா இருக்கும் போல இருக்கே. என்ன பேசுற? என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா? கொடுத்தா தெரியும்ல உங்க வீட்டு பொண்ணு லட்சணம். பாத்துக்கலாம், என்கிட்ட தானே வரும், பாத்துக்கிறேன். ஓ போலீஸா? அதான் மூடி மறைக்கிறீங்க போல. வாயை உடைச்சிருவேன். சொல்ல எங்க பேசினா போடுவோம் ஆதாரத்தை. என்ன இது நான் பாக்குறேன். எனக்கு என்ன பயமா? தோத்தரேன். எங்க 2 பேர் டேட்டாவும் இதுல இருக்கு, 2 பேர் ஐடியும் இதுல இருக்கு. பல்சரி எப்போ ஒதுக்கணும்னு அப்போ இந்த போனை ஒதுக்கிட்டேன். ஆனா எல்லா ஸ்கிரீன்ஷாட்டு, போட்டோ, பிடிஎஃப் எல்லாமே இதுல இருக்கு. என்ன வேணுமோ எடுத்து பாத்துக்கோங்க. அவனை பார்த்துட்டு பேசுறேன். பண்றது ரொம்ப தப்பு, அவ்வளவுதான் நான் சொல்றேன். தப்பா புரிஞ்சுட்டு என்னன்னு தப்பா பேசுறீங்க. நான் எதுக்கு தப்பா பேசணும்? அதான் காட்டுறாங்க. பொண்டாட்டி கிட்ட காட்டணுமே போட்டோ, அது இதை விட அழகா இருக்கும். கேட்டு பாருங்க. லட்சணத்துக்கு அவளுக்கு ஏன் புள்ள கேக்குதா? புள்ளைய சீண்டாம இருந்தா எங்கேயோ கல்யாணம் பண்ணி எக்கையா போட்டோம் நானும் விட்டுருப்பேன். என் புள்ளைய சீண்டனால மட்டும்தான் இந்த கிடி அவளுக்கு. இந்த பிரச்சனை பெருசாயிட்டே இருக்கு. அவளுக்கு ஃபோன் பண்ண கூட அவளால காணும். வர்றதா பார்க்கணும், நான் நம்பல அப்படின்னு சொல்றேன்ல. சரி இவங்க வந்ததும் நிறுத்திக்கிறோம். அப்படியே விட்டா வேலைக்கு ஆகாதே. பாத்துட்டேன். இப்ப என்ன சொல்றீங்க? இன்னும் ஒரு பொண்ணு ஏமாத்திருக்கா, ஆனா அந்த பொண்ணு என் தங்கச்சி இல்ல. போலீஸ் தானே, முட்டாள் இல்லையே. அது உடச்சிருவேன். நம்ம டைமிங்ல வந்திருக்கும் போல இருக்கே. யாருடி? நாத்து புதுசா ஒரு மாவள் பாக்குறாங்களா என்ன? 2 பேரா? 2 புருஷன் அவ்வளவுதான். இவரு இப்ப வந்தாரு. சி புச்சி பார்த்துட்டு பேச மாட்டாரு. நாத்து எவனும் பார்க்க மாட்டானுங்க. இதுல பாத்தீங்களா டெரரா இருக்கு. அவரு என்கிட்ட பேசல. டெரரா இருக்கும். ஒருத்தி நாங்க எதை பத்தி யோசிக்கிறோம். சி என்ன சொல்ல வர? உன்னை ஏமாத்தினது திவ்யா அதானே? என்ன போச்சு? ஆமா ஆமா ஆமா. சரி, அவ ஏமாத்திட்டா. இப்ப நாங்க என்ன பண்ணணும்? ஆண்டியோட பையன் அவங்கள கட்டிக்க கூடாது. அவங்கள கட்டிக்கிற மாதிரி தான் நாங்க அவன் மேல கேஸ் கொடுப்போம். ஓ, கட்டிக்காம விட்டா போயிடுவீங்க. போயிடுவோம். எனக்கு நல்லது பண்ண ஆட்டுக்காக நாங்க திருப்பி பண்றது நல்லது. அது என்ன இவங்க பேசுறதுக்கு ஃபீல் பண்ற? இல்ல, அது ஒருத்தர் நம்பிட்டார்ல. அவர் பேசாததுனால அவர் அதை நம்பிட்டாருன்னு யோசிக்கிறான். புருஷா என்னடி
இங்கே பஞ்சாயத்து வந்து கூப்பிட்டு இருக்க என்னதான் உங்க பிரச்சனை? ஒன்றும் இல்லையே. ஏன் அவங்ககிட்ட பேச மாட்டான்? அவ பேர் அவன் நம்பர் ஆனா யோசிக்கிறா. இருடி, இங்கே தலையும் புரியல காலும் புரியல. என்ன உங்க வீட்டுக்கார நம்பலையோ? வாங்க. இல்ல இப்ப வேண்டியவர் இப்போ நிக்க வச்சுக்கிற ஒரு கூப்பிடல. அம்மு வான்னு. ம். பேசுற வரைக்கும் யாரும் பேசாதீங்க, எதுவும் பேசாதீங்க. நம்பலல நம்பலல என்னென்ன வேலை பண்ணி வச்சிருக்கோம் கோத்தவ. தேவையில்லாத பிரச்சனை இப்போ இருக்குது. வர கோத்துக்கு இவ்வளோ முட்டாள். இப்போ இவளை என்ன பண்ணணும்ன்ற? என்ன பண்ணணும்? இதோ நிக்கலோட திவ்யா இவ்வளவு. இந்த பொண்ணா? இந்த பொண்ணு யாரு? என்னப்பா என்ன சொல்றீங்க? இவதான் திவ்யா? எங்களை ஏமாத்தின பொண்ணு இவ இல்லையே. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேளுங்க. ஏய், அவ வேற மாதிரி தானடா இருப்பா. ஆமாண்டா, எனக்கு ஒன்றும் புரியலையே. இவ்வளவு பேசிட்டோம், இவங்களும் வேற நம்ம கூட தானடா இருந்தாங்க. இப்ப என்னடா திவ்யான்னு வேற ஏதோ பொண்ணு காட்டுறாங்க. நீங்க இவ கூட பேசிட்டு காசை மட்டும் ஏன் வேற ஒரு அக்கௌண்ட் காமிச்சிருக்கீங்க? இவ கூட பேசவே இல்ல. அந்த பொண்ணு இது இல்ல. என் கூட சுத்தின பொண்ணு இவ இல்ல. நான் பார்த்த பொண்ணு இவ இல்ல. அவளோட ஃப்ரெண்டோட அக்கௌண்ட் அனுப்ப சொல்லுவா, அனுப்பணும். ஏன்னா அவகிட்ட அக்கௌண்ட் இல்லைன்னா. இதை நம்பலல. பரவாயில்ல, இருக்கட்டும். அப்பா என்னென்னவோ பேசுறீங்க. உண்மையதான் பேசுறோம். சரி இருங்க, அவங்க டென்ஷனா இருப்பாங்க. ஒரு காஃபி குடிச்சிட்டு பேசலாம். காஃபி போட்டு வர சொல்லுங்க. அந்த வேலைக்காரி எடுத்துட்டு வர சொல்லுங்க. புரியுதா? ஃபோன் போட்டு விடேன்டா. அண்ணா, நான் எதுக்கு இங்க இருக்கணும்? நான் போற ரூமுக்கு. ஏன் பொண்ணை வைக்க போதாதா? நில்லு. உடைச்சிட்டீங்கல்ல, இதாங்க நம்பிக்கை. நான் ரூம் போறேன். அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? கொடுத்துக்க சொல்லு, நான் ரூம் போறேன். அவளை உடைச்சிருவேன். நில்லு. நம்பிக்கை இல்லாத யார் கூட நான் பேசவும் விரும்பல. அவங்க நிழல் பக்கத்து கூட நிற்கவும் விரும்பல. நம்பிக்கை எல்லாமே நம்ம பக்கம் பேசிட்டு இருக்கோம். அடிச்சிருவேன். கம்மா இருக்க சொல்லு. அவளோட டிராமா சீன்ல இங்க வேண்டாம். இப்போ நான் பேசினாலே ட்ராமா சீன் மாதிரி இருக்கு. என்ன பாக்கி என்ன குடும்பம் என் பொண்ணு அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்களா? அவங்க நோய் இவனாரு திவ்யா திவ்யான்னானுங்க. இப்ப என்ன திவ்யா இல்லைன்றானுங்க. என்ன ஏமாத்தின பொண்ணு பேரு திவ்யா. அவ இந்த வீட்டுலதான் இருக்கா. ஆனா அது இந்த பொண்ணு இல்ல. மாமா வேண்டாம், உங்க குடும்பத்துல இருந்ததுக்கு போதும். இதுக்காண்டி உங்க அண்ணன் வீடு வேணும், அண்ணன் வீடு வேணும்னு என் பொண்ணு வாழ்க்கையை நல்லா காப்பாத்திட்ட. அடி. பேசாத. இவ்வளவு நேரம் உன் தங்கச்சி பேசும்போது கம்மன் தானே இருந்த. அவனுக்கு உன் தங்கச்சி பேசும்போது கம்மன் தான் நின்றுட்டு இருந்த. இப்பயும் அப்படியே நில்லு. யாருக்கும் நிரூபிக்க வேண்டாம். நமக்கு எந்த குடும்பமும் வேண்டாம். வாமா நம்ம போலாம். இப்ப இதுக்கு அவளை கூட்டு போறீங்க? உங்க குடும்பம் அசிங்கப்படுத்த வரைக்கும் போதும். பொண்ணை நாங்க நம்புறோம். அவளுக்கு எவனுக்கும் நிரூபிக்கணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்ல. எங்களுக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. அதனால எங்களுக்கு எவனையும் நிரூபிக்கணும், எவனுக்கும் நம்பிக்கை வர வைக்கும் என் பொண்ணு இருக்கணும்னு அவசியம் எங்களுக்கு இல்ல. பொண்ணை கூட்டிட்டு கிளம்புறோம். நீங்களும் வேண்டாம், உங்க குடும்பமும் வேண்டாம். நீங்க கூட்டு போறேன்னு சொல்றதுக்கு என் பொண்டாட்டிய அதான் 4 பேர் மறுபடியும் வேடிக்கை பார்க்க வச்சு பேச வைக்கிறீங்க. இப்பவும் சொல்றேன். இன்னும் சொல்ல வேண்டாம். அடாமா, நம்ம போலாம். ஏய், நீ வரதான் வா, இல்ல இங்கே நாசமா போ. நம்ம வீட்டுக்கு போலாம். நம்ம வீடு இருக்கும்போது நீ அங்க போகணும்னு நினைக்கிற? என் பொண்ணு பார்க்கவும் வேண்டாம். தலைவலி என் பொண்ணுக்கு வேண்டாம். என் பொண்டாட்டி அவளை யார்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டேன். யார் கூடயும் அனுப்பி வைக்க மாட்டேன். அவளை எப்படி பாதுகாக்கணும், அவளை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும். என்ன விடுங்க, விடுங்க. அவளை உடைச்சிருவேன். உன் மேல இருக்க கோவம் தான். இந்த நம்பிக்கை இல்ல, அப்புறம் என்ன பேச்சு? விடுங்க, நான் எங்க வீட்டுக்கு போறேன். அவளை உடைச்சிருவேன்னு என்ன வாத்தி பேசினா இல்லாதவங்க கிட்ட இருக்க எனக்கு அருவருப்பாக்கி இருக்கு. என் பொறுமையை சூத்திக்காத. அப்பா போலீஸ் அது என்ன பயந்துட்டியோ? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க பாரு. என்ன இப்பவும் சொல்றேன், இவங்கதான் திவ்யா திவ்யான்னானுங்க. இப்ப மாத்தி பேசுறானுங்க. காஃபி இன்னும் 10 minutes ஆகுமா, வெயிட் பண்ண சொன்னாங்க. வேற ஏதாவது போடணுமான்னு கேட்க சொன்னாங்க. மாவா, உன்னை எதிர்பார்த்தேன். ஆண்டி கூப்பிடுறாங்க, என்ன போய் கேளு. என்ன ஆண்டி? இவனுங்களா? இதோ வந்துட்டாரு திவ்யா. தான் நாங்க சொன்ன திவ்யா. கோவமா தான் இருக்கேன். ஆனா சும்மா நம்பிக்கையில சொன்ன உடச்சிட முடிஞ்ச. எத்தனை பிரச்சனை என்னன்னு கேட்டேன். சொன்னியா கூட இவங்க கேஸ் அதெல்லாம் சொன்னேன். அது காரணம் யாருக்கு என்னன்னு சொன்னியா? இந்த கோவத்துல மட்டும்தான் நினைக்கிறேன். சும்மா நம்பிக்கையில சொல்லி என்ன விருப்பத்தாத. நம்பல விருப்பத்தாத. மண்டை சூடு எனக்கு ஏறி போயிருக்கு. நான் கோவத்தை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என்னை பத்தி தெரியல உனக்கு. அமைதியா இருந்துட்டீங்கன்னா நல்லது. ஃபர்ஸ்ட் ஏன் பொண்ணு நீங்க இப்ப இந்த பொண்ணுன்றீங்க? அழகுமதி இவ கூட தான். நான் போட்டோ எடுத்ததெல்லாம் இவ கூட தான். இவதான் ஒரு டாக்டர், இவ பேரு திவ்யான்னு சொன்னான். நீ காசு அமைச்சது சிவான்ற அக்கௌண்ட்டுக்கு, அப்படிதானே? ஆமா, அது இவ ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்னு சொன்னான். எங்க போதுமா?
என்னப்பா இவங்கள மிரட்டி என் குழந்தை மேல திருப்புறியா? நீங்க கூட்டு வந்த ஆளு புரியுதுல? போட்டோ உங்க கண்ணு மாதிரி தானே கட்டினாங்க, கொடுக்குறேன் பாருங்க. சரி, காசு கொடுத்தாங்க நீங்களே, எவ்வளவு காசு கொடுத்தாங்க, யார் கொடுத்தா? படப்படன்னு வருதுக்கா. உன்னை உள்ள கூட்டு போறேன். அவங்களுக்கு படப்படன்னு வருது, அவங்கள கூட்டு போ. சரி ஆண்டி. அத்தை கூட வேறு அத்தை இங்க நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கேன்ல. சரிங்க அத்தை. அத்தை போலாம். இறக்கி விடுங்க. வாய முடித்துடுன்னு காசு கொடுத்தவங்க அப்பா வந்துருவாரு, அதுக்கப்புறம் அடுத்த கதை பேசலாம். பாத்தீங்களா போட்டோவை? நினைச்சுக்கிட்டே இருக்க. விடுங்க, இன்னும் இறக்கி. பேசினா டென்ஷன் ஆயிடும், கொஞ்ச நாள் விடணும். ஏதோ குடும்ப விஷயம் பேசணும் வர சொன்னீங்களா? அந்த காரணம் வந்திருக்காங்க, அதான் பேசலான்ட்டு வாங்க. பொண்ணுங்களா? அது தெரியும்ல, யாரோ ஒரு பொண்ணு திவ்யான்றாங்க, திவ்யாவை சிவான்றாங்க. எனக்கு புரியலைங்க, என்ன நடக்குது அங்கிள்? இவருக்கு தெரியும். ஆமா, இவருக்கு திவ்யா யாருன்னு தெரியுமே. எவ்வளவு காசு கொடுத்தாங்க? ஏமாந்தது 3 லட்சம், என் ஃப்ரெண்டு ஏமாந்தது 5 லட்சம், மொத்தம் 8 லட்சம் கொடுத்தாங்க. 8 லட்சம், அதுக்கு ஸ்லிப் எல்லாம் எதுவுமே அந்த போன்ல இருக்கு. 8 லட்சம் தானா? ஆனா 25 லட்சம்ல அவங்க கேட்டாங்க, நீங்க சொன்னீங்க. 25 லட்சமா? நான் 3 எடுத்தேன், 5 எடுத்தேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல 1 ரூபாய் நாங்க எடுக்கல. எழுதி ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. இவர் கொடுக்கும்போது எடுத்த போட்டோவும் என்கிட்ட இருக்கு, அந்த டாக்குமெண்டோட போட்டோவும் என்கிட்ட இருக்கு. என்ன இல்ல ஏமாத்துறீங்களா? 25 தானே வாங்கிட்டு போனேன். சரி, மீதி ஆட்டிய போட்டிருக்காரு. அடுத்தவங்க குடியிருத்து எடுக்கிறதும் அடுத்தவங்க பண்ண ஆட்டி போடுறதா இருக்கும், புதுசு இல்லையே. அப்புறம் போட்டோ எல்லாம் பாத்தீங்களா? சிவா, என்ன இது? அது அது இல்ல, இவங்க தான் என்னை ஏமாத்துறாங்க, சிக்க வைக்கிறாங்க. ஓ, சிக்க வைக்கிறோம். எனக்கு போன் லேபுக்கு அமிச்சா இந்த போட்டோஸ்ல ஒரிஜினல் டூப்ளிகேட்னு சொல்றாங்க, அனுப்பிடுவா? நம்புறேன்டா, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. இரு, இன்னொருத்தன் வருவான். அவன் போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தான்ல, அங்க போய் கையெழுத்து போட்டாங்கல்ல மேடம், அந்த ஸ்லிப் எல்லாம் அவன் கிட்ட இருக்கு, பாத்துக்கலாம். வந்துட்டான், வருவான். இரு. எதுக்காண்டி வர சொல்லி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தீங்க? என்கிட்ட கொடுத்துட்டு பேசுங்க. இன்னைக்கு ஏமாத்தின பொண்ணு யாருப்பா? போலீஸ் ஸ்டேஷன் வந்த பொண்ணு யாருப்பா? ஒரே பொண்ணு தானே? இல்லையே,